2024 நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரேஸ் மார்க் வேற கொடுத்துருக்காங்க. 1563 பேர் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷமே இல்லாமல் இந்த வருஷம் 67 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த லீக் ஆன கொஷின் பேப்பர், அதாவது மே 5 வந்து நீட் எக்ஸாம், மே 4 கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்ப்போம். என்ன நடந்துச்சு, என்ன ஸ்கேம். வெல்கம் டு டாக் வித் ஐயா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2024 நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் மே 5 அன்னைக்கு யூஜி எக்ஸாம், அதாவது நீட் எக்ஸாம் யூஜிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாளே கொஷின் பேப்பர் வேறு லீக் ஆகிருக்கு. நீட் எக்ஸாமில் கிரேஸ் மார்க் வேறு கொடுத்துருக்காங்க. 1563 பேர் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கிழிஞ்சிருக்கு, அதுக்கடுத்து இன்ஜுலேட்டர் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி 763 பேருக்கு கொடுத்துருக்காங்க மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 1563 பேருக்கு ரீநீட் வச்சுருக்காங்க. எப்படி இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் 67 பேர் இந்த தடவை, இந்த முதல் முறையாக நீட் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட் டைம் 63 பேர் சென்டம் மார்க் எடுத்துருக்காங்க. அது எப்படின்னு எல்லாரும் கேஸ் போட்டு மேல்முறையீடு பண்ணி ரீநீட் வச்சாங்க. இந்த 1563 பேருக்கு வச்சுருக்காங்க. அவங்க 1563 பேருக்கும் ரீசெண்டாக, அதாவது போன லாஸ்ட் சண்டே வச்சுருக்காங்க எக்ஸாம். ஜூன் 23 வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 810 பேர் தான் போயிருக்காங்க. 1563 பேரில் 810 பேர் தான் போயிருக்காங்க. மீதி 750 பேர் போகவே இல்லை. ஏன் போகல அப்படின்னு இந்த கேஸ் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. சிபிஐ கேட்கும் போது சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் போகல. அதுவும் இந்த போகாதவங்க 750 பேரும், அதாவது இந்த 710, 715 அந்த மாதிரி 720 கிட்ட சென்டம் மார்க் கிட்ட வந்தவங்க ஏன் போகலன்னு கேட்கும் போது சொல்கிறாங்க, எங்களுக்கு கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு. பீகார் போலீஸ்க்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வேறு கிடைச்சிருக்கு. அதாவது இது இப்போ இல்லை, மே 5 அன்னைக்கு நீட் எக்ஸாம் நடந்து பார்த்தீங்களா, அப்போவே ஒரு ரேண்டம் கால் வருது பீகார் போலீஸ்க்கு. இன்னும் அந்த ஒரு வீட்டில் கொஷின் பேப்பர் எரிஞ்சு கிடக்கு, போய் பாருங்க அப்படின்னு ஒரு ரேண்டமா யாரோ ஒருத்தன் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் கால் பண்ணி சொல்றான். அங்க அவங்களும் பீகார் போலீஸ் அங்க போய் பார்க்கும்போது தெரியுது, அங்க ஒரு இருட்டான வீட்டில் கொஷின் பேப்பர்லாம் எரிஞ்சு கிடக்குது. பீகாரி போலீஸ் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு சில ரோல் நம்பர்லாம் இருக்கு. ரோல் நம்பர்லாம் பார்க்கும்போது, என்னடா இது, நாளைக்கு நடக்க போகிற நீட் கொஷின் பேப்பர் இங்கே எரிஞ்சு கிடக்கு, அதுவும் வித் கீ ஆன்சரோட எரிஞ்சு கிடக்குதாங்க. என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க விசாரிக்கும் போதெல்லாம் ஒரு கொஷின் பேப்பரோட விலை மட்டும் 35 to 40 லட்சம் வரைக்கும் இருக்கு. பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணிடலான்னு இதுக்கும் ஒரு இதுதான். பணம் வச்சுருந்தா என்ன வேணா பண்ணிடலாம், படிப்பை விலைக்கு வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பீகாரில் நடந்திருக்கு. இந்த 2024 நீட் எக்ஸாமில் ஸ்கேம், நீட் கொஷின் பேப்பர் லீக்டு. இது ஃபுல்லாக அப்படி தெரிஞ்சு வருஷம் மட்டும் எத்தனை பேர் தம்மா எழுதியிருக்காங்க நீட் எக்ஸாம் 2024ல் 23,33,297 பேர் எழுதியிருக்காங்க. இதில் 67 பேர் சென்டம். அது இல்லாமல் 1563 பேருக்கு வேற கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. பேப்பர் கிழிஞ்சிருக்கு, இன்சுலேட்டர் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க, டைமிங் சரியாக கிடைக்கல சார், நாங்கள் லேட்டாக வந்தோம், அப்படி பல ரீசன் சொல்லி 563 பேருக்கு வச்சுருந்தாங்க. அதில் ரீநீட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் முந்தின நாளே கிடைச்சிருக்கு பல பேருக்கு. அதுக்கடுத்து இப்போ இந்த பிஜி இருக்கு பார்த்தீங்களா, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா பிஜி. நாளைக்கு எக்ஸாம், இன்னைக்கு நைட்டு பல பேர் எக்ஸாம் எழுத சென்டருக்கு போயிட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க பல பேர். நைட்டோட நைட் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் கேன்சல், நாங்கள் உங்களுக்கு டேட் சொல்கிறோம், போஸ்ட்மான் பண்ணி வச்சுருக்கோம், நாங்கள் டேட் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட் எக்ஸாம் 9 லட்சம் பேர் நெட்டு. இது யார் எழுதுறாங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்குலாம் எழுதுவாங்க இந்த காலேஜில். அவங்களுக்கு 9 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. 9 லட்சம் பேருக்கு எக்ஸாம் எழுதிட்டாங்க. எக்ஸாம் எழுதி அன்னைக்கு நைட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்ஸாம் தள்ளுபடி ஆகலை, இந்த எக்ஸாம் நாங்கள் திருப்பி வைப்போம், இந்த எக்ஸாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு யார் திரும்ப சொல்கிறாங்க, என்டிஏ. இந்த நெட்டு, இந்த செட்டு, அதுக்கடுத்து நீட், எல்லா இந்த மாதிரி நேஷ்னல்ஸ் எக்ஸாம் எல்லாமே நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொஷின் பேப்பரில் இப்போ நாங்கள் நெட் எழுதினது பிஜிலாம் கேன்சல் பண்ணுறோம், திருப்பி நாங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து வைப்போம், ஏன்னா நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, நாங்கள் திருப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த வருஷம் என்டிஏ சரியாக மாட்டிக்கிட்டாங்க. அதாவது இந்த நீட்டோட ரிசல்ட் டேட் ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க, ஆனால் அது அப்போ ரிலீஸே ஆகலை. அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்தீங்களா,
அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு அப்படியே விட்டுட்டாங்க, சூட்டோட சூட்டா அப்படியே அமுச்சு விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீநீட்டுக்கு பாதி பேர் போகவே இல்லை. அந்த கொஸ்டின் பேப்பர் வேற லீக் ஆயிருக்கு. அது ஏன் லீக் ஆயிருக்கு, அது எப்படி லீக் ஆயிருக்குன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது பீகார் போலீஸ்க்கு ஒரு கால், ரேண்டமா ஒரு கால் வருது. முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி தான் ரேண்டமா ஒரு கால் வருது. இவங்களாம் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாம் தேடி பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் கையில மாட்டுது. அதுல ரோல் நம்பர்லாம் இருக்கு. எரிஞ்சு போன கொஸ்டின் பேப்பர் லைட்டா ரோல் நம்பர் மட்டும் இருக்கு. அது தேடி பார்க்குறாங்க, யாரோட ரோல் நம்பர் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நாளைக்கு கொஸ்டின் பேப்பரா இன்னைக்கு நைட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. விடிஞ்சா எக்ஸாமு. அது 10 மணிக்கு எக்ஸாம் மேலே அவங்க கையிலே கிடைச்சிடும் ஃப்ரீயா. இது 40லேருந்து 35 லட்சம் வரையும் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அது எப்படி வாங்கினாங்க, அதுக்கு யார் பின்னாடி இருக்கா, அது மட்டும் இப்போ பார்ப்போம். அதாவது சால்வர் கேங்னு ஒரு மாஃபியா கேங் இதை பண்ணியிருக்காங்கன்னு பீகார் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எல்லா ஆங்கிள்லையும் தேடி பார்க்குறாங்க. இந்த சால்வர் கேங் தான் பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி பல தடவை கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது சால்வர் கேங் தான். இதோட ஹெட்டு பார்த்தீங்கன்னா ரவி யாத்ரி. அவருக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க, நிதிஷ், அமித் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் கீழே தான் ஒருத்தர் சிக்காந்தர் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு பீகாரில். அந்த பீகாரில் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்டிருக்காரு, அந்த அமித் நிதிஷ் கிட்ட கேட்டிருக்காங்க, 30லேருந்து 40 லட்சம் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் கொடுங்க, நாங்கள் எங்கள் 4 கொஸ்டின் பேப்பர் இந்த ஸ்ரீகாந்தரோட இவரோட கசினுக்கு வேணும் இந்த கொஸ்டின் பேப்பரு, 30லேருந்து 40 லட்சம் வரைக்கும் நான் கொடுக்குறோம், ஒரு கொஸ்டின் பேப்பர் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. இவருக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கசினோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. மொத்தம் 4 கொஸ்டின் பேப்பர் வாங்கியிருக்காரு. 30 to 40 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காரு. இது மொத்தமாக பீகாரி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. சால்வர் கேங் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு. இந்த ரவி யாத்ரி ஏன் இப்படி ஆடினாருன்னா, அவர் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு நினச்சி எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் டாக்டர் ஆக போகிற ஒரு ஒருத்தர் இதில் காசே வராது, டாக்டர் படித்தா கம்மியாக தானே காசு வரும், அதாவது நம்ம கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி விட்டால் இதோட காசு நிறையா வருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டர்லேருந்து வெளியில் வந்துட்டார். நான் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னொரு பேப்பரு கிளியர் பண்ணால் ஒரு டாக்டரு அந்த பேப்பரை கிளியர் பண்ணாமல் வெளியில் வந்துட்டு இவர் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்ணுறாரு. லீக் பண்ணி பல காசு, பல கோடிகள், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அவர் அதுக்கடுத்து அவருக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க, அமித், அதுக்கடுத்து நிதிஷ் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் மாட்டினோடனே தான் அந்த ரவி யாத்ராவை பிடிச்சிருக்காங்க, சிபிஐ பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன். நான் நீட்டு மட்டும் இல்லை பல கொஸ்டின் பேப்பர், பல நேஷனல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பருன்னு பல கொஸ்டின் பேப்பரை நான் திருடி இந்த மாதிரி லீக் பண்ணி விற்றுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதில் இந்த சமூகத்தில் எவ்வளோ போலி டாக்டர் இருக்கலாம், போலி இன்ஜினியரிங் இருக்கலாம், போலியான ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கலாம், இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த மாதிரி நீட்டில் மாட்டினாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணால் அப்படி புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட். அது என்ன ஆக்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆக்ட் கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் யாரெல்லாம் குறி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து வசூல் ராஜா படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் எக்ஸாம் எழுதுக்கு பதிலாக வேற ஒருத்தன் எக்ஸாம் எழுதுற மாதிரி ஆல் டிக்கெட்லாம் கொடுத்து போவான் பார்த்தியா, அந்த மாதிரி வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வர மாதிரி எழுதுனா அவன் எக்ஸாம் அவன் வாழ்க்கையில் எழுதவே முடியாது. எந்த எக்ஸாம் அந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் இந்த ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீட்டை பற்றி இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் வேணும்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவரையும் பார்க்க வைங்க. தேங்க்யூ.